ஸ்ரீ ஐயனார் கோவில் பீடாதிபதி என்றாங்க. ஊர்புறத்தில் இருக்க ஐயனார் கோவிலுக்கும் தங்களுடைய இந்த ஐயனார் பீடத்துக்கும் என்ன வித்தியாசம்? நம்ம கோயில் எப்படின்னா ஐயனார் திருக்கோயில், ஐயனார் திருமடம், ஐயனார் ட்ரஸ்ட், முத்துமாரியம் நித்திய அன்னதான சேவை சார்பாக 26 வருடங்களாக தொடர்ந்து அன்னதானம் பண்ணிவிட்டு வருகிறோம். மகா கும்பாபிஷேகம் பண்ணி வருகிறோம். 2893 கோவில் கும்பாபிஷேகம் செய்திருக்கிறோம். 18,000க்கு மேல் அன்னதானம் செய்திருக்கிறோம். யாரிடமும் வசூல் பெறுவதில்லை, மற்றவர்களுக்கு யாரிடமும் நன்கொடை பெறுவதில்லை. சொந்த உழைப்பிலேயே பண்ணி வருகிறோம். கிட்டத்தட்ட 184 இலவச திருமணங்கள் பண்ணி வைத்துள்ளோம். 1184 மளிகை கடைகள் ஏழைகளுக்கு வைத்து கொடுத்திருக்கிறோம். 2212 தையல் மிஷின்கள் ஏழைகளுக்கு கொடுத்துள்ளோம். எங்கள் கோயில் எங்கள் திரைப்படம் சிறப்பாக வருடந்தோறும் ஏழைகளுக்கு பொங்கல் திருவிழா அன்னைக்கு இந்த பொங்கல் திருவிழா 3000 பேருக்கு இலவச சேலை, பொங்கல் பரிசு பொருட்கள், அரிசி, பருப்பு, கரும்பு, சர்க்கரை, ஏலக்காய், முந்திரி பருப்பு, திராட்சை போன்ற இதை தொடர்ந்து வழங்கி வருகிறோம். இன்னும் அடுத்த வருடம் இன்னும் சிறப்பாக செய்து வருகிறோம். இவ்வளோ நலத்திட்டங்கள் மக்களுக்கு இவ்வளோ இலவசமாக எல்லாம் பண்ணி கொடுத்துட்ருக்கீங்க. எப்படி சாத்தியமாக இருக்குது? எந்த ஒரு வசூலும் பண்ணுறதில்ல, வெளியே போய் எதுவுமே கேட்கறது இல்லைங்கிற போது இந்த பீடத்தின் மூலமாக இவ்வளோ மக்களுக்கு நிறைய திட்டங்கள் நலத்திட்டங்கள்லாம் வாங்கிட்டு வரீங்க. அது எப்படி சாத்தியமாகிடுது? ஐயனார் கோயில் சார்பில் நாங்கள் பூஜை பொருட்கள் எக்ஸ்போர்ட் பண்ணி செய்து வருகிறோம். பூஜை பொருட்கள், பூஜைக்கு தேவையான அனைத்து பொருட்களும் பத்தி, அகர்பத்தி, சந்தனம், விபூதி, குங்குமம், சாமி சிலைகள் போன்ற பல விஷயங்கள் எக்ஸ்போர்ட் செய்து வருகிறோம். அதில் வருகின்ற அனைத்துமே திருப்பணிகளுக்கும், அன்னதானங்களுக்கும், கோவில் கும்பாபிஷேகத்திற்கும், மக்களுக்கும், ஏழை மக்களுக்கும் இது அப்படியே செய்து வருகிறோம். இது வருகின்ற அனைத்து வருமானமும் ஏழை மக்களுக்கும், கோவில் திருப்பணிகள் மட்டுமே, வேறெங்கும் செல்வதில்லை. அதில் வருகிற வருமானத்தை வைத்து இது பண்ணி அதில் வருகின்ற வருமானத்தை விட்டு 5 நிறுவனங்கள் உள்ளது. அந்த 5 நிறுவனங்களில் வருகின்ற வருமானத்தை கடவுளுக்கே செய்கிறோம். இறைவன் கொடுப்பதை இறைவனுக்கே செய்கின்றோம். மக்கள் சேவையே எங்கள் சேவை. சாமி, இப்போ ஐயனார் கோவில்னா அந்த ஆடு வெட்டுறது இந்த மாதிரி ஊர்புறத்துலாம் பண்ணிட்டு இருக்காங்க கிராம பகுதியெல்லாம். இது எப்படிங்க சார்? அந்த இதிலேருந்து இது மாற்றம் 45 வருடாக நம்ம கோவில் அந்த மாதிரி விஷயங்கள் ஆடு கோழி பலியிடுவது கிடையாது. உயிர் பலியிடுவது நாங்கள் விரும்பவில்லை. எங்கள் இறைவனும் அதை விரும்பவில்லை. ஹரிஹரபுத்த தர்மசாஸ்திராவும் அதை விரும்புவதில்லை. எங்கள் கோயில் அதை பற்றி ஆமாம். ஹரிஹரபுத்தர் தர்மசாஸ்திர ஐயனார் சுவாமி ஐயப்ப சாமிக்கு முன் அவதாரம், மணிகண்ட சாமிக்கு முன் அவதாரம். ஃபஸ்ட்டு ஐயனார் சுவாமி ஹரிக்கும் அருணுக்கும் மோகினி அவதாரத்தில் பிறந்தவர். அப்புறம் மணிகண்ட அவதாரமாக எடுத்து மகிழ்ச்சி அரக்கியை வதம் செய்வதற்காக மணிகண்ட அவதாரம் எடுத்துள்ளார். பீடத்தின் ஒரு சித்தாந்தம் என்ன? இந்த பீடத்தின் சித்தாந்தம் ஏழை எளிய மக்களுக்கு உணவு, உடை மற்றும் மருத்துவ வசதிகள் செய்து வருகிறோம். கல்வி வசதி செய்து வருகிறோம். ஏழை எளிய மக்களுக்கு இலவசத்திரம் செய்து வைக்கிறோம். யார் உதவி வந்தாலும் நாங்கள் மறுக்காமல் செய்து வருகிறோம். எங்களது லட்சியமே கோயிலுக்கு சேவை செய்வது, மக்களுக்கு சேவை செய்வது தான். ஆன்மீகம் என்றால் என்ன? சுருக்கமாக சொல்லுங்கள். ஆன்மீகம் என்பது உண்மையான தூய பக்தியோடு இறைவனை வழிபடுவது தான் ஆன்மீகம். இறைவனை மனதால் வழிபட வேண்டும். அதுதான் உண்மையான பக்தி. பக்தி இருந்தால்தான் ஒழுக்கம் இருக்கும். அந்த பக்தி இருக்கிற இடத்துல அது ஒழுக்கம் இருக்கும். அந்த ஒழுக்கம் தான் அஸ்திவாரம். அந்த ஒழுக்கம் உள்ள இடத்தில் சகல நன்மைகளும் பெருகும், இறைவனை ஆசீர்வாதம் பெருகும், சகல நன்மைகளும் பெருகும், செய்யும் செயல்களும் வெற்றியாகும், நல்ல எண்ணங்கள் உருவாகும். இந்த பீடம் எப்பொழுது திறக்க? இன்னொரு 6 மாதத்துக்குள் அனைத்தும் ஐயனார் திருமடம் சிறப்பாக கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது. கும்பாபிஷேகம் முடிந்தபோது தினந்தோறும் அன்னதானம் நடைபெறுகிறது. ஒரு நாளைக்கு எவ்வளோ பேருக்கு அன்னதானம் கொடுக்குற மாதிரி திட்டம்? ஒரு நாளைக்கு 500 பேருக்கு பக்கம் உத்தரவாக இருக்குது. நாங்கள் இந்தியா முழுவதும் அன்னதானம் செய்து வருகிறோம். 145 ஆதரவற்ற இல்லங்களுக்கு தொடர்ந்து ஆண்டுதோறும் 26 வருடங்களாக தொடர்ந்து கல்வி வசதிகள், மருத்துவ வசதிகள், உணவு, உடை தொடர்ந்து செய்து வருகிறோம். உங்களோட இந்த மடம் இங்கே மட்டும் கோயம்புத்தூர் மட்டும்தான் இருக்குதா? கோவை மட்டும்தான் உள்ளது. கோவையே தலைமையிடம், அலுவலகம் கோவையில் தான் உள்ளது. குறிச்சி கோயிலில் உள்ளது. மடம் செல்வபுரம் குளம் அருகில் உள்ளது. உங்கள் இறை சேவையும் அருள் சேவையும் ஓங்கிடங்கள் வாழ்த்துக்கள். மிக்க மகிழ்ச்சி. உங்கள் வாழ்த்துக்கள். நமஸ்காரம்.